உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். 1964 பிரிட்டிஷ் ஆதிக்கத்திலிருந்து, வெள்ளைக்காரனுடைய ஆதிக்கத்திலிருந்து மலேசியா விடுதலை பெற்றது. விடுதலை பெற்ற மலேசியா சிங்கப்பூர் என்கின்ற நகரத்தை 65ஆம் ஆண்டு உன்னோடு சேர்ந்து நாங்கள் வாழ முடியாது, நீ தனியாக பிரிந்து போ என்று சொல்லிவிட்டான். அதுவரை மலேசியாவின் ஒரு பகுதியாக இருந்த சிங்கப்பூர் மலேசியர்களால் கலற்றிவிடப்பட்டு விட்டது. எதற்காக இந்த வரலாற்றை உங்களிடத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன் என்றால், அன்பான உறவுகளே, சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் இந்த பகுதி படித்துவிட்டு வேலை கிடைக்காத இளைஞர்களுடைய கனவு தேசமாக சிங்கப்பூர் இருக்கின்றது. உங்களிடத்தில் ஒரு கேள்வி இயல்பாக மனதில் எழும்ப வேண்டும். வைத்த கட்டி வாயை கட்டி பிள்ளைகளை வளர்த்து இருக்கின்ற காக்குண்டு அறக்குண்டு நிலத்தையும் விற்று அவனை படிக்க வைத்துவிட்டு வேலை கிடைக்காமல் கடனுடனை வாங்கி 5 லட்சம் ரூபாய் 6 லட்சம் ரூபாய் வட்டிக்கு வாங்கி நம் பிள்ளைகளை கண்காணாத ஒரு தேசத்திற்கு அனுப்புகின்றமே. ஆனால் ஓட்டு போடுகின்ற இவர்களுடைய பிள்ளைகளும் இவருடைய குடும்பமும் இவ்வளவு வசதி வாய்ப்போடு சொந்த மண்ணில் வாழ்கின்றார்களே, நமக்கு மட்டும் ஏன் இப்படியான வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்றது என்று நீங்கள் நினைத்திருந்தால் என்றைக்கோ இந்த தமிழ்நாடு விடியல் அடைந்திருக்கும். நாம் அதை சிந்திக்க மறுக்கின்றோம். கலட்டிவிடப்பட்ட சிங்கப்பூர் என்கின்ற அந்த நாட்டின் தலைவனாக ஒருவன் உயர்ந்தான். அவன்தான் 1965ஆம் ஆண்டு தெருக்களில் நின்று கொண்டு அழைத்தான். இந்த உலகமே நமது சிங்கப்பூர் நாட்டை தொழுநோயாளிகளின் கூடாரம் என்று சொல்கின்றது. இந்த உலகமே சிங்கப்பூர் என்கின்ற நமது கனவு, நமது தேசத்தை விபச்சாரிகளின் கூடாரம் என்று சொல்கின்றது. யாரெல்லாம் நமது நாட்டை கேலியும் கிண்டலும் பேசினார்களோ, ஆபத்தான இந்த நிலையில் நம்மளை பிரித்து அனுப்பிவிட்டார்களோ, அவர்களெல்லாம் தமது புருவத்தை உயர்ந்து பார்க்கின்ற அளவிற்கு சிங்கப்பூர் என்கின்ற நாட்டை நாம் கட்டி எழுப்ப வேண்டும் என்று அந்த தலைவன் கூக்குரலிட்டான். அந்த தலைவன் தான் லீ குவான் யூ. உலக வரைபடத்தில் ஒரு நாட்டின் பிரதமராக தொடர்ச்சியாக 40 ஆண்டுகள் ஒரு தலைவன் சிங்கப்பூரின் பிரதமராக இருந்தார் என்றால் அவன்தான் லீ குவான் யூ என்கின்ற அந்த தலைவன். அவன்தான் எழுதினான், நண்பர்களே, அவன் நினைத்தது போல் அந்த தேசம் உயர்ந்தது, வளர்ந்தது. இன்றைக்கு வளர்ந்த நாடுகள் கூட, பொருளாதாரத்தில் வளர்ந்த நாடுகள், தொழில்நுட்பத்திலும் விஞ்ஞானத்திலும் வளர்ந்த நாடுகள், அமெரிக்கா உட்பட அந்த நாட்டு மக்கள் விரும்புகின்ற ஒரு நாடாக சிங்கப்பூர் வளர்ந்திருக்கின்றது என்றால், அந்த சிங்கப்பூர் தேசத்தின் வளர்ச்சிக்காக தன் உழைப்பை உண்மையாக செலுத்திய பெருமக்கள் நம்முடைய தமிழர்கள், அதுவும் குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கின்ற நம் தமிழ் பிள்ளைகள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அந்த தலைவன் அழைத்த பொழுது அவன் கரத்தை, லீ குவான் யூ என்கின்ற அந்த தலைவனுடைய கரத்தை பற்றி கொண்டவர்கள் தமிழர்கள். எனவேதான் லீ குவான் யூ சிங்கப்பூரின் ஆட்சி மொழியில் ஒன்றாக நம் அன்னை தமிழ் மொழியை அங்கே வைத்தார். அந்த லீ குவான் யூ பதிவு செய்கின்றார்,
தன்னுடைய வரலாற்றில் பதிவு செய்கின்றான். என்ன தெரியுமா? சிங்கப்பூர் என்கின்ற எங்களுடைய இந்த நாடு, சிங்கப்பூர் என்கின்ற இந்த சின்னஞ்சிறு தேசம் ஒரே ஒரு தேநீரை குடிக்க வேண்டும் என்றால், ஒரு தேநீரை தயாரிக்க வேண்டும் என்றால், ஒரு தேநீரை தயாரிக்க வேண்டும் என்றால், ஒரு கோப்பை தேநீரை குடிக்க வேண்டும் என்றால் 6 நாடுகளை நாம் சார்ந்திருக்க வேண்டியதாக இருக்கின்றது. 6 நாடுகளை நாம் சார்ந்திருக்க வேண்டியதாக இருக்கின்றது. பாலுக்காக டென்மார்க்கை காத்திருக்கின்றோம். பாலுக்காக, டீ போடுகின்ற பாலுக்காக சிங்கப்பூர் தேசம் டென்மார்க்கிற்காக காத்திருக்கின்றது. அதே போல அந்த தேநீரில் கலப்பதற்கு தேயிலைக்காக இலங்கைக்காக காத்திருக்க வேண்டியிருக்கின்றது. அதே போலவே அந்த தேநீரில் சேர்ப்பதற்காக தண்ணீர் வேண்டும் என்றால் அந்த தண்ணீரை மலேசியாவிலிருந்து பெறுவதற்காக நாம் காத்திருக்கின்றோம். அதே போலவே அந்த தேநீரில் சர்க்கரை சேர்க்க வேண்டும் என்றால் கியூபா என்கின்ற நாட்டை நாம் சார்ந்திருக்கின்றோம். கடைசியாக இந்த தேநீரை உற்பத்தி செய்து குடிப்பதற்கு, அந்த தேநீரை தயாரிக்க வேண்டும் என்றால் அதற்கு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு டீ மாஸ்டருக்காக காத்திருக்கின்றோம். எனவே சிங்கப்பூர் என்கின்ற ஒரு சின்னஞ்சிறு தேசம், எந்த வேளாண்மையும் இல்லாத தேசம், ஒரே ஒரு டீ குடிக்க வேண்டும் என்றால் 6 நாடுகளை சார்ந்து காத்திருக்க வேண்டி இருக்கின்றது. ஆனால் எல்லா வளமுமே தமிழ்நாட்டில் இருக்கின்றது. எல்லா வளமும் இருக்கின்ற தமிழ்நாட்டிலிருந்து சிங்கப்பூர் தேசத்தை நீங்கள் வேலை பார்க்க ஏன் இன்று வரை வந்து கொண்டே இருக்கின்றீர்கள் என்று அந்த தலைவன் கேட்கின்றான். நாம் யோசித்திருந்தோம் என்றால் லீ குவான் யூ போன்ற ஒரு தலைவனை இந்த மண்ணில் தேர்ந்தெடுத்திருக்க முடியும். அந்த லீ குவான் யூ போன்ற ஒரு தலைவனாகத்தான், மக்கள் தலைவனாக, கொள்கை தலைவனாக தமிழ்நாட்டை எல்லா நாடுகளையும் போல உயர்ந்த ஒரு லட்சியமிக்க ஒரு நாடாக கொண்டு வர வேண்டும் என்றால் விவசாயி சின்னத்தில் போட்டியிடுகின்ற மக்கள் தலைவனாக, கொள்கை தலைவனாக இருக்கின்ற அன்பு அண்ணன் சீமானுடைய கரத்தை இறுக பற்றி நில்லுங்கள். வரலாறு ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பை இந்த பகுதி மக்களுக்கு தந்திருக்கின்றது. உங்கள் மண்ணின் மைந்தன் அண்ணன் சீமான் இங்கே வேட்பாளராக நின்று கொண்டிருக்கின்றார். உலகமே காரைக்குடி தகுதியை உற்று பார்த்து கொண்டிருக்கின்றது. நல்லதொரு தீர்ப்பை நீங்கள் தருவீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். இதோ மேடையில் கருப்பு சாமியாட்டம் வந்து ஆடினான். இந்த மண்ணின் நம்முடைய குலதெய்வம் கருப்பின் மீது நீங்கள் ஆணையிட்டு விவசாயி சின்னத்தில் போட்டியிடுகின்ற நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு ஏற்கலப்பை தாங்கி நிற்கின்ற விவசாயி சின்னத்தில் உங்கள் வலிமை மிகுந்த வாக்குகளை தந்து வரலாற்றை படையுங்கள். 234 சட்டமன்ற தொகுதியின் முடிவுகள் தொலைக்காட்சியில் வெளியாகின்ற பொழுது அதிக வாக்கு வித்தியாசத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாமல் தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை கனவை சுமந்து நிற்கின்ற செந்தமிழன் சீமான் என்கின்ற மக்கள் தலைவன் முதல் சட்டமன்ற வேட்பாளராக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நுழைகின்றான் என்ற வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை உங்களுடைய மண்ணின் மகனுக்காக தாருங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. தொடர்ந்து